ஹாய், இது என்னோடய டே vlog அப்படின்றத விட ஒரு ஸ்பெஷல் vlog தான் சொல்லணும். இது என்னோடய பர்த்டே vlog தான். என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் தான் வந்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் இது எங்கே இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே இயர்லி ஒன்ஸ் வந்து நான் 2 விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுவேன். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா தெரியல. அதில் ஒன்று தான் என்னோடய பர்த்டே. ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத விட ஏதோ ஒரு ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி தான் அன்றைக்கி இருந்துச்சு. பிகாஸ் வந்து என்னோடய ப்ரேயர்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இதை வச்சு ப்ரே பண்ணியிருந்தேன். முருகருக்காக தான் நான் இதை பண்ணிகிட்ருந்தேன். பட் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு சப்போர்ட்டே பண்ணலை. ஒரு பக்கம் இதை வந்து கஷ்டமாக எடுத்துக்கிறதா இல்லை இயற்கையாக காற்றடிச்சு இது நின்று போச்சுன்னு எடுத்துக்கிறதான்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் நான் விடாமுயற்சியாக இது உனக்கு தான் ஏற்றினேன், நான் கண்டிப்பாக ஏற்றிட்டு தான் அந்த இடத்த விட்டு போகும்னு சொல்லிட்டு வேறு ஒரு ப்ளேஸில் போயிட்டு அதை எப்படியோ ஏற்றி முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. எனக்கு வந்துட்டு அதை விட ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு விஷயம் கிடச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன்கிட்டேருந்து கிடச்சிது. அதை பார்த்தோன்னே அதுவும் என்னோடய ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி கிடச்சிது அந்த ஃப்ளவர் வேறு. அதை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே சொல்கிறாங்க அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபைனலாக விளக்கெலாம் ஏற்றி முடித்து வந்துட்டு அந்த மாலையை வந்து கையில் வச்சுக்கும்போது அவ்வளோ அழகாக அதோட சந்தோஷம் எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அப்படி இருந்தது. இதான் அந்த மாலை ரொம்ப அழகாக இருந்தது. மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டாங்க. எனிவே என்னோடய மார்னிங்கோட அவுட்ஃபிட் இது தான். டே நைட்டோட அவுட்ஃபிட் இது தான். ஃபைனலாக கேக் கட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.